அஸ்ஸலாமு அலைக்கும். டே 5 சஹருக்கு வந்து சிம்பிளான ஃபுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு வந்து கர்ட் ரைஸும் அந்த ஷாமி கபாபும். எனக்கு சப்பாத்தி அது 2 பீஸ் எடுத்திருந்தேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த பால் ஈடு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா நிறையா இருந்தது பால்லாம். சரி எல்லாத்தையும் வச்சு பன்னீர் மேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதான் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு மார்னிங் பால் வந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அதை காய்ச்சி வச்சுட்டாக்கா இஃப்தாருக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். இதுக்கு இடையிலையும் சின்ன பையனை போய் குளிக்க வச்சுட்டு அப்புறம் ஃபுட்லாம் கொடுத்து அவரை உட்கார வச்சுட்டு வந்திருந்தேன். அடுத்த ஒர்க் வந்து வாஷ் பண்ண வெசல்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்போ தான் மேட் வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இஃப்தாருக்கு பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னோட 2 கிட்ஸ்க்குமே ஸ்கூலில் வந்து ஃபாஸ்டிங் இருக்க பசங்களுக்குலாம் டேட்ஸ் கொடுத்தாங்க. இன்னொன்று அதுக்கு ஒரு மோட்டிவேட் மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணாலுமே இந்த மாதிரி ஸ்கூலில் என்கரேஜ் பண்ணுறது நல்லது தான். என் கிட்ஸுக்கு நான் இதான் சொல்லுவேன், நீங்கள் இப்போது நோன்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நீங்கள் டிசிப்ளின் அண்ட் பேஷண்ட் கற்றுக்குறீங்க. முக்கியமாக நன்றி சொல்லணும். நம்ம லைஃப்பில் கிடைக்கிற ஒவ்வொரு நல்லதுக்குமே நம்ம இன்னும் அதிகமாக அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக நீங்கள் நல்ல மனசோட நல்ல இன்டென்ஷனோட பண்ணுங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டை தான் தருவான்னு. அன்னைக்கு இஃப்தாருக்கு பனானா ஜூஸ் தான் போட்டிருந்தேன். எனக்கு சுகர் இல்லாமல் எடுத்துகிட்டு பசங்களுக்கு சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்களோட ஆல் டைம் ஃபேவரட் பஜ்ஜி பண்ணியிருந்தேன். அதுக்கு பஜ்ஜி பண்ணியிருந்தனால எனக்கு வந்து சோயா கபாப் ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃபுட் வந்து கம்மியாக தான் சாப்பிட்டேன். அண்ட் இந்த 5 டேஸ் நோன்பு முடிஞ்சிருச்சு. நமக்கு எல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுத்த அல்லாஹ்க்கு தான் நன்றி. இன்ஷா அல்லாஹ் நாளை டே 6ல் மீண்டும் சந்திப்போம்.